இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 89:3 2 கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். அவருடைய கிருபை, நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய கிருபை அது என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு கிருபையாக இருக்கிறதை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் அந்த கிருபையின் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இன்னைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சோர்ந்து போறோம், நம்ம கலங்கி போகிறோம். மனிதர்களுடைய செயல்கள் இதெல்லாம் குறித்து நம்ம சோர்ந்து போறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையோ அது என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அந்த முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 89:1-3. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, அடுத்த வசனம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். இது தாவீது எழுதின சங்கீதம் இல்லது ஏத்தான் அப்படிங்கிறவர் எழுதின சங்கீதம், மோசையின் சங்கீதம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். இவங்க இந்த மனிதன் நிச்சயமாய் தேவனுடைய கிருபைகளை அவர் பெற்று உணர்ந்திருந்த ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். உமது உண்மையை, அவர் எவ்வளவு சத்தியம் உள்ளவர், அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை நான் தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லி இங்க பாடுகிறத பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர். I will sing of the mercies of the Lord forever. With my mouth I will make known your faithfulness to all generations. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாகவும் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும்னா அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் அது நிரந்தரமானது, அது உறுதியானது, அது நிலையானது, அது நித்தியமானது. அதில் ஒரு காலம் மாற்றம் ஏற்பட போவதே இல்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 103:17. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இது மாறாத ஒன்று. அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் நிச்சயமாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்து நம்ம பல நாட்கள் தியானித்திருக்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம் என்ன? சூழ்நிலைகளுக்கு மத்தியில், எதிரான செயல்பாடுகளுக்கு மத்தியில், மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு மத்தியில், வார்த்தைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவரை பெரிதாக பார்க்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இன்னைக்கு காலையில நான் தாவீதை குறித்துதான் பல இடங்கள்ல நான் தியானித்து கொண்டு இருக்கும் போது என்னையும் அறியாம இந்த தாவீதை நினைத்து அவர் எத்தனை சூழ்நிலைகளுக்குள்ள அவர் கடந்து போறாரு. அதை நினைக்கும் பொழுது எனக்கு லிட்ரலா நான் அழுதுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு பெரிய என்ன மனுஷன் இவரு, எல்லாத்தையும் இழந்து போறாரு. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. எல்லாம் இருக்கிறதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. அந்த சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
அப்போ என்ன நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு தேவன் மேல இருக்குது? இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயம், சின்ன வார்த்தை, சின்ன செயல் நம்மளால தாங்க முடியல. ஆனா, அனைத்தையும் இழந்த பொழுதிலும், அந்த தாவீதினுடைய இருதயம் தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையாக, எவ்வளவு பற்றுதலாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் இன்றைக்கு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அங்க பார்க்கிறோம், அத்தன பேரும் அங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த கோலியாத்த பார்த்து. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஏன்னா, தன் தேவன் பேரில் அவன் வைத்திருந்த நம்பிக்கையும், விசுவாசமும். அதனால தான் தேவன் அவன பார்த்து சொல்லுகிற சாட்சி, "இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்." அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன்னு ஒரு சாட்சியை தாவீது பெற்றிருக்கிறான்னா, அது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த இருதயம் எப்பொழுதும் சூழ்நிலைகள் எதிரா இருந்தாலும் சரி, என்னதான் புலம்புனாலும் சரி, ஆனா முடிவுல ஒரு நம்பிக்கையும், விசுவாசம் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அப்படிங்கிற அந்த உறுதியும், நிலைப்பாடும் தாவீதுக்கு இருந்தத அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த உறுதியும், நிலைப்பாடும் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு காலையில என்னையே நான் சில காரியங்கள்ல நான் யோசித்து பார்த்தேன். சில நேரங்கள்ல நம்ம எல்லாரும் மனிதர்கள போல சிந்திக்கிறோம். அவர் நம்ம மேல வைத்த அன்ப நம்ம உணர்ந்து கொள்ளாமல் போகிறோம். நான் யோசிச்சு பார்த்தேன். இனி ஒரு 6 வயதுல முகமுகமாய் ஒரு தரிசனத்துல அவர் என்னோடு கூட நான் அவர தேடல. நான் பயத்துல தான் அவர கூப்பிட்டேன். ஆனா, அந்த மிகப்பெரிய ஒரு விடுதலை என் வாழ்க்கையில அங்க வந்த பொழுது, அந்த 6 வயதுல இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை தரிசித்த நான், இன்னைக்கும் அவர மறந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம சில நேரங்கள்ல நான் சோர்ந்து போறேனே! அப்படின்னு என்ன குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அவர் அழைத்த அழைப்பு, அவருடைய கிருபை வரங்கள் அது ஒரு நாளும் மாறாது. அது அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை அந்த வயசுல அவர் என்னை சந்தித்தா கூட, பிற்காலத்துல நான் அவர விட்டு தூரமா போயிருந்த நாட்கள் தான். அவர தேவைக்காக தேடின நாட்கள் தான். ஆனாலும் அவர் என் மேல வைத்த அந்த அழைப்பும், நோக்கமும், திட்டமும் அது ஒரு காலும் மாறலங்கிறத இன்னைக்கு காலையில நான் அதிகமாய் உணர்ந்த பொழுது அவருடைய அன்பு அது என்னைய முழுவதுமாய் என்னை நிரப்பினத நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் யோசித்து பார்க்கிறேன். என்னைய தேடி வருவதற்கு என்னிடத்துல என்ன இருக்குது? இன்னைக்கும் நம்ம இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் தேடி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்னா, அது அவர் நம்மேல் வைத்த மிகப்பெரிய அன்பு, காருண்யம், கிருபை. அந்த கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு கிருபை. அந்த கிருபை அனாதியாய் நம்மேல் என்றென்றைக்கும் உள்ளதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம அத பார்க்கும் பொழுது, நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்குது. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மேல் அன்பாயிருக்கிற அந்த தேவனுடைய அன்பை நம்ம எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம்? அந்த மாறாத அன்ப நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு பாத்திரமாகவே எண்ணப்படாது. நான் இன்னைக்கு காலையில அதுக்காக தான் நான் ஜெபித்திருக்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும். நம்ம ஜெபிக்கிற ஜெபமே அதுதான். சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம். மனுஷங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நமக்கு நிலையானது இல்ல. அவருடைய கிருபை நம்மேல் நிலைத்திருக்கிறது. அதுவே நிலையானது. அந்த கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அந்த கிருபையை நாம் சார்ந்து வாழ்ந்திருந்தா போதும். எதை குறித்தும் நம்ம கலங்கவோ, பயப்படவோ, சோர்ந்து போகவோ அவசியமே இல்லை. அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். அவருடைய கிருபை, மாறாத அவருடைய கிருபையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 25:6 வாசிக்கலாம். சங்கீதம் 25:6.
கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவை அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே. Remember, O Lord, your tender mercies and your acts of loving kindness, for they are from ancient times. உலகம் தோன்றுகிறதற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்ட அந்த கிருபை அனாதியாய் நம்மேல் என்றென்றைக்கும் இருக்கிறது என்றால், அந்த கிருபை நம்மேல் இருக்கிறபடியினால் அவருடைய நீதி நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அது என்றென்றைக்கும் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறவர்களாய் இருக்கிறோம், அந்த அன்பை நம்ம எவ்வளவுக்கு உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், உமது உண்மையை நீர் வானங்களிலே ஸ்தாபிப்பீர். அவரிடத்துல மனம் மாறுதலிலே அவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையில் மாற்றம் என்பது இல்லவே இல்லை. வாசிக்கலாம், சங்கீதம் 119 89 90. சங்கீதம் 119 89 90. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வசனம். அன்சீன் ரெல்ம்ல அவருடைய வசனம் நிலைத்திருக்கிறதுனா அந்த வசனத்தை நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய வாயில நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைவரம் பெறுவது நிச்சயமாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறதே நம்ம எல்லாமே ஜெனரேஷன்ஸா அவருடைய உண்மை நிலைத்திருக்கிறது. நம்மை குறித்து சொன்ன வார்த்தை, நம் சந்ததிகளை குறித்து சொன்ன வார்த்தை, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்போ இத நம்ம எந்த அளவுக்கு அவருடைய கிருபையையும் உண்மையையும் நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், அந்த அளவுக்கு அவருடைய கிருபையையும் உண்மையையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். வாசிக்கலாம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 15 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆனவர் அவர் என்ன சொல்றதில்லையா, பொய் சொல்லுகிறதில்லை. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது, வல்லமையாயிருக்கிறது. அதனாலதான் இயேசு அந்த வார்த்தையை எழுதி இருக்கிறதே என்று சொல்லி பேசும் பொழுது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் அந்த வார்த்தைக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. ஏன்னா சத்தியத்துக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி, அந்த பவருக்கு முன்னாடி, அவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமைக்கு முன்பாக சத்துருவால் நிற்க முடியாது. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அவர் சொன்னதை பற்றி ஒரு காலம் அவர் மனஸ்தாபப்படுகிறதில்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. மனுஷனுடைய மனம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்துல சில நேரங்கள்ல மனம் மாறி இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு
அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். தீத்து 1:1, 2, 3 வாசிங்க. தீத்து ஒன்னு- 2. ஒன்னாவது அதிகாரம் 2, 3 வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. போதும். ஆதி காலம் முதல் பொய் உரையாத தேவன். அவருடைய நேச்சர்ல பொய் என்பது கிடையவே கிடையாது. அவர் சொல்லிட்டாரா, என்னுடைய நாமத்துக்கு, என்னுடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்ட்டாருன்னா அந்த நாமத்துக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயமாக சுகமாகத்தான் இருப்பார்கள். அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. என்னுடைய நாமத்துக்கு கீழாக, இயேசுவின் நாமத்துக்கு கீழாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் முடங்கும்னா அது முடங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி ஒரு உன்னதமான இடத்தில் வைத்து இயேசுவுக்கு அந்த இயேசுவின் நாமத்துக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை பெற்ற நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இன்னும் மனுஷரை போல பயந்து புலம்பி அழுது அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு எதிராய் இருக்கிற செயல்பாடுகள் அத்தனையும் அது அகன்று போய்த்தான் ஆகணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு அவரை நிஜமா பார்க்கிறோம். நம்ம சொல்றோம் அவரை அன்பு கூறணும். எப்படி நம்ம அவரை அன்பு கூற முடியும்? அவரை அன்பு கூறுறது என்பதே வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனை என்ன? ஒன்னே ஒண்ணு. அதாவது பழைய உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அந்த பரிசேயன் கேட்கும் பொழுது 2 கற்பனைகளுக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தை அடக்கி இயேசு கிறிஸ்து சொல்றார். உன்னிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இப்போ அன்பு கூறுறோம்னு சொல்றோம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு நம்மளால அவருடைய வார்த்தையை நம்ம முழுமையா நம்ப முடியுதா? அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது. அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய வார்த்தைகளை அப்படியே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அவர் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் எரிச்சல் தணியட்டும், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அவருடைய புத்திரர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அவருடைய கற்பனைகளா இருக்கிறது. ஆனா அந்த கற்பனை, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவரிடத்தில் அன்பு கூறுறோம்னா அவரை நிஜமா பார்க்கிறோமா? அவருடைய வார்த்தையை நிஜமா பார்க்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு, அப்பா நீங்க இப்படிதான் சொல்லி இருக்கிறீங்க, நான் இதுக்கு கீழ்ப்படியணும், என்னால முடியல, உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவரை நிஜமாய் பார்ப்பதும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதுமே.
என்னதான் நம்ம செஞ்சாலும் வெளிப்புறத்துல எத்தனை ஊழியங்களை செய்யற மாதிரி செய்யலாம். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அந்த ஊழியருக்கு நான் அவ்வளவு உதவி செஞ்சேன், இவருக்கு இவ்வளவு உதவி செஞ்சேன். அதெல்லாம் இல்ல. உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? தாவீது எதுவுமே செய்யல. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த தாவீதை தான் கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏன் தெரிந்து கொண்டார்னா, அந்த சூழ்நிலையிலும், ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த நிலையிலும் தேவனை பெரிதாக பார்த்தார். அங்க அங்க அந்த நாட்டுல தேசத்தின் ராஜாவே தேவனை பெருசா பார்க்க முடியல. ஆனால் தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த வேளையிலும் தன் தேவனை குறித்தே பாடி அவரையே பெரிதாக பார்த்து கொண்டிருந்த ஒரு மனதை உடையவனாய் தாவீது இருந்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? அவரை எப்படி பார்க்கிறோம்? ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு தாமதமாய் இருக்கலாம். அதுக்காக அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்கிற அர்த்தமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப நான் அந்த அவருடைய தாவீதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தின் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேணும். சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவனை பெரிதாக பார்க்கிற ஒரு இருதயம், எப்பொழுதும் சங்கீதங்களை பாடிக்கொண்டும் அவரை துதித்து கொண்டும் இருக்கிற ஒரு இருதயம், தன்னை மேன்மைப்படுத்தாத ஒரு இருதயம். இந்த இருதயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்னா, நம்மை பார்த்தும் தேவன் நிச்சயமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு அவர் சாட்சி கொடுக்கிற ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வருகிறோம். இப்போ இந்த வசனத்தை சொல்லும் போது இந்த காரியத்தை சொல்லும்படியா நான் விரும்புறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா என்ன? முழு இருதயத்தோடும் அவரை நேசிப்பது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ், நம்முடைய ஃபீலிங்ஸ், இது எல்லாத்தையும் விட அவரை அதிகமாக நம்புவதும் நேசிப்பதும். நம்முடைய எண்ணங்கள் அவருடைய வார்த்தையினால் நம்முடைய எண்ணங்கள் அது கைட் பண்ணப்படணும். அதுதான் நம்மை முழு இருதயத்தோடும் அவரை நேசிப்பது. நம்முடைய எந்த விதமான டெசிஷன்ஸ்லயும் அவருக்கு முதலிடம் கொடுப்பது. நம்முடைய எல்லா டிசையர்ஸ், விருப்பங்கள், நம்முடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே தேவனை நோக்கி திரும்பி இருப்பது. இப்படி நம்முடைய ஹார்ட் இருக்கா? இல்ல நம்ம ஹார்ட் இன்னைக்கு எதுக்கு பக்கம் திரும்பி இருக்கு? மனிதர்கள் பக்கம், மனிதர்களுடைய செயல்கள் பக்கம், மனிதர்களுடைய வார்த்தைகள் பக்கம் நம்முடைய இருதயம் திரும்பி இருக்கிறதா? அதெல்லாம் லெட் இட் கோ. அவ்வளவுதான். அதை அப்படியே விட்டுருங்க. அது அவர் பார்த்துக்கிடுவார். ஏன்னா அவருடைய கிருபை, என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கிற கிருபை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நம்முடைய மன விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றி தருகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை நோக்கி நம்முடைய இருதயம் திரும்பி இருக்கும் என்றால் அதுதான் முழு இருதயத்தோடும் அவரை நேசிப்பது. முழு ஆத்துமாவோடும் அவரை நேசிப்பதுன்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு என்ன அடையாளம்? நம்முடைய எல்லா விதமான காரியத்திலையும் அவர் என்ன நம்மை குறித்து நினைக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு சொந்தம் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது. என்னுடைய அடையாளம் என்ன? என் வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? என்னுடைய ஆழமான விருப்பங்கள் எதை நோக்கி செல்லுது? இது எல்லாத்திலையும் அவருக்கு முதலிடம் கொடுப்பதுதான் நம்முடைய ஆத்துமாவிலிருந்து அவரை முழுவதுமாக நாம் நேசிக்கிற ஒரு இடம். முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நம்ம பவர், நம்முடைய ஃபுல் பவர், நம்முடைய ஃபுல் ஸ்ட்ரென்த், நம்முடைய நேரம், நமக்கு இருக்கிற நேரம், நமக்கு அவர் கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸ், இது எல்லாவற்றிலும்
அவரை நேசிப்பது. நம்ம அவருக்காக செய்யறதுலயும் வாழ்றதுலயும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய டேலண்ட்ஸையும் அவருக்காக பயன்படுத்துவதுதான் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவது. அப்போ முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தால் தேவனை நேசிப்பதும், நம்முடைய முழு வாழ்க்கையாலும் தேவனை நேசிப்பதும், நம்முடைய செயல்களாலும் நம்மிடத்தில் இருப்பவைகளாலும் நாம் தேவனை நேசிப்பதே முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவது. ஏதோ தேவனை பத்தி சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே எடுக்கிறது இல்ல. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் உள்ளம் உமக்கே சொந்தம், என் வாழ்க்கை உமக்கே சொந்தம், என்னுடைய ஆசை, என்னுடைய நேரம், என்னுடைய திறமைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் உம்முடைய மகிமைக்காக அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கைதான் அவரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவது. இப்போ இப்படி நாம் அவரை நேசிக்கிறோமா? இது முடியல மனுஷனால, இது முடியல, விழுந்து போன மனுஷனால முடியலங்கிறதுனாலதான் அவர் ஒரு புதிய கட்டளை யோவான் 15:14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏன் அன்பு அது அன்கண்டிஷனலா உங்க மேல இருக்கு. அதனாலதான் வார்த்தை சொல்லுது, அவரின் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அந்த கிருபை நம்ம மேல அவர் வைத்த கிருபை மாறல. ஆனா நம்ம இருதயம் தான் அவரை விட்டு தூரமா இருக்கிறதுனால நம்மை அவர் கைவிட்டு விட்டாரோ, நம்ம விட்டு அவர் விலகி விட்டாரோ அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வருது. இப்ப இதுக்கு உதாரணமா தான் நம்ம தாவீத பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு ஆத்துமாவோடும் மனதோடும் தேவனிடத்தில் அவர் எப்படி அன்பு கூர்ந்தார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனு தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை அவர் தேடிக்கொண்டார். தாவீதுக்கு தெரியாது தனக்கு இப்படி ஒரு உயர்வு வரப்போகுதுன்னு. ஆனா அந்த இருதயத்தை அறிந்திருந்த தேவன் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை அங்க ஆயத்தப்படுத்திட்டார். அவன் எதையும் தேடவே இல்லை. இப்படி ஒரு உயர்வு வரணும்னு அவன் ஆசைப்படவே இல்லை. ஆனா அந்த இருதயம் தேவனை உண்மையாய் நேசிக்கிற இருதயமாய் இருந்தது. தேவனை சூழ்நிலைகளில் பெரிதாய் பார்க்கிற இருதயமாய் இருந்தது. என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற நம்பிக்கை உடைய இருதயமாய் இருந்தது. அப்படிப்பட்ட இருதயத்தை தேடி உயர்வுகள் தானாய் வரும். நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும் இல்ல. நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் அவருடைய வார்த்தையை பெரிதாக பார்க்கிறதா? இருதயம் அங்க தாவீதினுடைய இருதயம் அவங்க மேல செய்த உடன்படிக்கையை பெரிதாய் பார்த்தது. இன்றைக்கும் நம்ம கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நம்ம பெருசா பாக்குறோமா? புது உடன்படிக்கையை நான் செஞ்சிருக்கிறேன், உன் அக்கிரமத்தையும் உன் மீறுதல்களையும் பாவங்களையும் இனி நான் நினைப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு கூட நமக்கு குற்ற மனசாட்சி ஏன் வருது? அந்த உடன்படிக்கையில அவருடைய வார்த்தையை நம்ம உண்மையா பார்க்க முடியல. தாவீது ஒரு சில இடங்கள்ல தவறினார். ஆனா இருதயமோ மறுபடியும் தேவனிடத்துல திரும்பினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்க திரும்பி இருக்கு? அவ்வளோ பெரிய ராஜா
அங்க வாசிக்கலாம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14, 15. தாவீது சணல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்காள தொனியோடும் கொண்டு வந்தார்கள். ஒரு ராஜா, தேசத்துக்கு ராஜா, அவன் என்ன செய்யறானா, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஏன்னா உடன்படிக்கைய பெட்டியை கொண்டு வராங்க, அவருடைய பிரசன்ஸ் நம்ம மறுபடியும் தன்னுடைய தேசத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த சந்தோஷம் தாவீதால சும்மா இருக்க முடியல. முழு பலத்தோடும் அங்க நடனம் பண்றாரு. அங்க பலத்த கெம்பீர சத்தத்தோடும் எக்காள தொனியோடும் அந்த பெட்டி அங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதே அதிகாரம் 20ல இருந்து வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல என்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆனேன். அப்படியே நீ சொன்ன பெண்களோடும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். போதும். இங்க தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், அங்க மீகாள் சவுலின் குமாரத்தி எதிர்கொண்டு வந்து அங்க சொல்ற, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அவ்வளோ ஒரு ஒரு அப்படி ஒரு அற்பமாய் அங்க தாவீத குறித்து அங்கே மீகாள் பேசுகிறத பார்க்கிறோம். அதுக்கு தாவீது சொன்ன பதில், உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். தாவீதுக்கு தெரியும், அந்த வனாந்திரத்துல அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தப்போ தன்னுடைய சூழ்நிலை என்னன்னு தாவீதுக்கு தெரியும். தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டு, தன் சகோதரரால புறக்கணிக்கப்பட்டு, அற்பமாய் எண்ணப்பட்டு, அத்தனை பிள்ளைகளையும் அங்க ஈசாய் காண்பிக்கிறாரு சாமுவேலுக்கு முன்னாடி. தனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுங்கிறதே சாமுவேல் கேட்ட பிறகுதான் ஈசாய் சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் இருந்த என்னை என் தேவன், என் இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக அவர் கட்டளையிட்டாரே, அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன். இன்னைக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்தோம், இன்னைக்கு எந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார், இதை நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்கள்ல மறந்து போறோம். எத்தனை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை சூழ்நிலைகளில் இருந்து அவர் நம்மை விடுவித்தார். ஆனா இந்த தாவீது மறக்கவே இல்லை. அவர் சொல்றதே, தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்கிறதே அதுதான். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருக்கு தெரியும் அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்தப்போ தன்னுடைய சூழ்நிலை என்ன. இன்னைக்கு இந்த தேசத்துக்கே என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறாரே, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனுமாவேன். இதை விட நான் இன்னும் எப்படி ஆவேன், நீசனாய் மாறுவேன். and I will be still more insignificant than this and will be lowered in my own eyes. இன்னும் நான் நீசனும் அர்ப்பனுமாவேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த தாவீதின் இருதயத்தை குறித்து நீங்க ஆழமா அந்த சங்கீதங்கள்லயே நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது அதிகமாய் நமக்கு புரியும்.
அந்த இருதயம் இன்றைக்கு நமக்கு இருக்குதா? என்ன எதிர்ப்பு, எத்தனை காரியங்கள். சொந்த குமாரன் துரத்துறான், சொந்த மாமனார் துரத்துறாரு. ஒரு ராஜாக்கு முன்னாடி வேஷம் மாறி நாடகம் பைத்தியமாய் வேஷம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எத்தனையோ காடுகள்லயும் மலைகள்லயும் குகைகள்லயும் ஒளிந்து கொண்டிருந்த நிலை. ஆனாலும் கூட என் இருதயம் தேவனை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. மனுஷனை நம்பி இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னைக்கு நம்ம ஹார்ட் அவரை ரியலா பாக்குதா? அவரை உண்மையா பாக்குதா? அவரை நம்ம ஜீவனா பார்க்கிறோமா? அவர் சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் ஜீவனை விட உங்க கிருபை நல்லது, உங்க கிருபை பெரியது அப்படின்னு அவர் பாடுகிற அந்த பாடல்களை நம்ம பார்க்கிறோம். அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வாசிக்கலாம், சங்கீதம் 63:1-3-4. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 5வது வசனம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இது ஒரு வனாந்திரத்துல இருக்கும்போது அவர் பாடுகிற பாடல். சுற்றிலும் வனாந்தரம், எங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு வனாந்தரத்துல அவர் பாடுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. உங்களை என்ன செய்து தேடுது? My flesh longs for you. My flesh longs for you in a dry and thirsty land where there is no water. தண்ணீர் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தேவனை அவருடைய இருதயம் வாஞ்சித்தது என்றால், இதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்னைக்கும் நம்ம போற சூழ்நிலை ஒரு வனாந்தரமா இருக்கலாம். மனிதர் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையா இருக்கலாம். மனிதர்களுடைய அன்புக்காக நம்ம ஏங்கி அது கிடைக்காமல் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நமக்கு மட்டுமா அந்த சூழ்நிலை? வேதத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். பார்க்கிறோம், எனக்கு எல்லாமே வனாந்தரம் சுற்றி அப்படித்தான் இருக்குது. ஆனாலும் என் இருதயம் உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இந்த தாவீது தேவனை குறித்து பெற்ற அறிவு அது தகவல்களால் வந்த அறிவு அல்ல. தேவனை அறிந்து உணர்ந்ததினால் அந்த தேவன் மேல அவ்வளோ தாகம், அவ்வளோ அன்பு. இன்னைக்கு நம்ம அவரை குறிச்சு என்ன அறிந்து உணர்ந்து இருக்கிறோம்? இத்தனை வருஷம் நம்மள அவர் நடத்தின அந்த பாதைகளை அறிகிறோமா, உணர்கிறோமா? எவ்வளவு அழகா நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்தார். கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து வந்ததை போல இதுவரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வந்தாரே. அங்க சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அதெல்லாம் அது எந்த இன்ஃபர்மேஷன்ல சொல்லல, அவர் அனுபவிக்கிறாரு.
உங்க வல்லமைய பார்த்தேன், உம்முடைய மகிமைய நான் பார்த்தேன். எப்படி தியானத்தின் மூலமாக அவரையே தியானித்து தியானித்து அவருடைய வல்லமையை அவர் பார்க்கிறார், அவருடைய மகிமையை அவர் பார்க்கிறார். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். I will lift up my hands in your name. நான் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களை துதித்து என் கைகளை நான் உயர்த்துவேன். இன்னைக்கும் ஆராதிக்கணும்னா கையை உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் உயர்த்தி சொல்லி வர்றது இல்ல. அவரை உணர்ந்தா நம்மளை அறியாமலே நாம் கைகளை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிப்போம். So I will praise you while I live. I lift up my hands in your name. இங்க தாவீதுக்கு யாராவது ஆராதனை நடத்தி அவர் கையை உயர்த்தல. அவரை அறிகிறார். அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் பார்க்கிறாரு. அவருடைய கிருபைய பார்க்கிறாரு. தானாக அங்க ஆராதனை வருது, சங்கீதங்கள் வருது. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்க வனாந்திரத்துல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும்னு வனாந்திரத்துல ஒரு மனுஷனால பாட முடியுதுன்னா, இன்னைக்கு அழகான ஒரு வீட்டுல 3 வேளையும் நல்ல ஆகாரம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன், நம்ம எதை பாடுறோம், எதை பேசுறோம், இன்றைக்கு இந்த இருதயம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஒரு பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்கு முன்னாடி தேவனுடைய அன்பை இவ்வளவு தூரம் ஒரு மனிதனால் உணர்ந்திருக்க முடியும் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்துவினுடைய அன்பின் கீழ் நம்ம வந்திருக்கிறோம்னா அந்த அன்பை நாம் எவ்வளவு தூரம் அறிய முடியும், உணர முடியும். அங்க தாவீது ஒரு ஜெபம் செய்யறாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 86, 11, 12. சங்கீதம் 86, 11, 12. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரை, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என் இருதயத்தை உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி ஒருமுகப்படுத்தும். அப்போ அவர் நாமத்திற்கு நம்ம பயந்திருக்கும்படி நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுவது அவசியமா இருக்குது. என் இருதயம் பல திசைகள்ல பிரிந்து போகாதபடிக்கு என் முழு இருதயமும் உம்மை நோக்கி இருக்கும்படி உதவி செய்யும். இந்த ஜெபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். என் இருதயத்தின் சிந்தனைகள், என் வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்தில் பிரியமாய் இருக்கட்டும்னு ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கிறார். இந்த இடத்துல என் இருதயத்தை உமது நாமத்திற்கு பயப்படும்படி ஒருமுகப்படுத்தும். அது இருதயத்துல பல வகையான காரியங்கள் பல இடங்களில சிதறி போய் கிடக்காதபடி முழுமையாக என்னுடைய இருதயம் உம்மை நோக்கி ஒருமுகப்படும்படிக்கு நீர் உதவி செய்யும். இன்னொரு இடத்துல சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அப்போ இதுதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. இன்றைக்கும் உலகம் தோன்றுகிறதற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர். அந்த அன்பு நம்ம மேல எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அந்த அன்பை நம்ம உணரல அப்படின்னா என்றைக்குமே அந்த இந்த தாவீது அனுபவித்த இந்த சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. நம்மள இந்த உலகம் அப்படியே நம்மள ட்ராப் பண்ணி
மனுஷங்களையும் சூழ்நிலைகளையும் மனுஷ வார்த்தைகளையும் பெரிதாய் காண்பிக்கும். இன்றைக்கு அவருடைய கிருபையையும் அவருடைய உண்மையையும் அவருடைய அன்பையும் நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, அவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்க முடியும். அவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன். என்ன உபத்திரவம்? இப்படித்தான் இருக்கும். நம்மள நேசிக்கிறதுக்கு மனிதர்கள், நம்மள நேசித்த மனிதர்கள் தூரமா போவாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு சில நெருக்கங்கள் வரலாம். நம்மளுக்கு உபத்திரவம்னு ஒண்ணே ஏதோ நம்ம எல்லார் மைண்ட்லயும் தவறாக விதைக்கப்பட்ட ஒரு காரியம். வியாதி, பிசாசு போராட்டம் இது இல்ல. அதெல்லாம் சிலுவையில அவர் முடிச்ச காரியங்கள். அது ஒரு காலம் நம்ம எல்லைக்கு பக்கத்துல வர முடியாது, வரக்கூடாது. அதற்கு எந்த அனுமதியும் இல்லை. உலகம் உங்களை பகைத்ததானால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள்ங்காரு. நம்ம இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா வசனம் சொல்லுது, நம்முடைய சத்துருக்களும் நம்மோட கூட சமாதானமாகும்படி செய்வார். இன்னைக்கு நம்ம இருதயம்தான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கும் அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம், அவருடைய சத்தியம் அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நிஜமாய் நம்ம பார்க்கிறோம். யோவான்ல சொல்றாரு 10வது அதிகாரத்துல, அவைகளை எனக்கு தந்த வாசிகளா. யோவான் 10:29 வாசிங்க. 10:29. ஆ அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதுன்னு யாரோ எழுதல, இயேசு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவின் கரங்களுக்குள்ளே, அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கும் அதே அதிகாரத்துல. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம்னா இத நிஜமா பாக்குறோமா? இந்த வார்த்தையை எவ்வளவு நிஜமா பாக்குறோம், எவ்வளவு உண்மையா பாக்குறோம்? அவருடைய உண்மை வானங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுனா, நிலைத்திருக்கிறதுனா, இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை. நானும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறோம். இதை நம்ம உணர்கிறோம் என்றால் நம்ம பக்கத்துல எந்த ஒரு சத்ருவின் கிரியையும் நெருங்க முடியாது. தேவனுடைய பலத்தினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம்னு 1 பேதுருல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பலத்தினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவருடைய பலன் எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். அவருடைய பலத்தினால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை நாம் உணர்வதே மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த கிருபையை உணரல அப்படின்னா எதையுமே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியல. காரணம், இன்னும் அவருடைய கிருபையையும் அவருடைய உண்மையையும் நிஜமாக நம்ம பார்க்கல. எனக்கு கூட என் அப்பா இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் செய்வார், அவ்வளவுதான். என் இருதயம் ஒருமுகப்பட்டு அவரையே பார்க்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் வந்திருக்கும் என்றால் எதை பற்றியும் நாம் கவலைப்பட மாட்டோம். நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, இந்த சூழ்நிலை நீங்க அறியாம என் வாழ்க்கையில வரல, உங்களுக்கு தெரியும். நீங்க என் கூட கலந்து இருக்கிறீங்கன்னா
அது உங்களுக்கு நேரிடுகிற ஒரு காரியம். நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவருக்குள்ளே திடனடைவோம். தாவீது அப்படித்தான் திடனடைந்தார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு அந்த கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை திடப்படுத்திக் கொண்டு அவருடைய அன்பையும் உண்மையையும் அதிகமாக நம்ம உணரும் பொழுது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த அதிகாரமோ, வல்லமையோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறு எந்த சிருஷ்டியோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. அவருடைய அன்பு அனாதியாய் என்றென்றைக்கும் நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அப்படியே உணருங்க. அப்படியே கொஞ்சம் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டா உலகத்தின் சிந்தனைகளில் இருந்து நீங்க விடுபட்டு தேவனோடு கூட நீங்க ஒருமனப்பட்டு இருக்கிறத அப்படியே நீங்க உணருங்க. அவரோட அன்பு உங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை குறித்து தியானிக்க தியானிக்க அவர் உங்க பக்கத்துல இருக்கிறத நீங்க ரியலா ஃபீல் பண்ண முடியும். அந்த அன்பை அப்படியே உணர்ந்து ஒரு ஆழமான ஒரு சுவாசம். அப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். உங்க கரங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். என் குடும்பம், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சமாகிய உமக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படியே நீங்க அதை சொல்லிட்டே இருங்க. அதை சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சி அப்படியே நீங்க கொண்டு வாங்க. ஒரு பெரிய மரத்துல ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல ஒரு ஊஞ்சல் கட்டப்பட்டிருக்கு. நீங்களும் இயேசுவும் மாத்திரம் அந்த தோட்டத்துல நடந்துட்டு வர்றீங்க. அப்படியே அந்த ஊஞ்சல்ல நீங்க உட்கார்றீங்க. அந்த அன்பை நீங்க உணர்வதற்காகத்தான் இந்த தியானம். இதுதான் நிஜம். அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த ஊஞ்சல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் உங்களை அப்படியே அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து உங்களை அவர் ஆட்டி விடுறார். இதெல்லாம் இயேசு எனக்கு செய்வாரா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அவருடைய சீஷர்கள் அங்க மீன் பிடிக்க போனப்போ முழுவதும் ஒண்ணும் அவங்களுக்கு அகப்படல. அவர் கரையோரத்துல அவங்களுக்காக பொரித்த மீனை வைத்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளேன்னு அந்த இடத்துல அவர் சொல்றார். பசியா இருப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்கணும். இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். இன்னைக்கு உலகத்தின் தகப்பமார் தங்களுடைய பிள்ளைகளை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தகப்பனும் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறத நீங்க உணருங்க. ஒரு சின்ன பிள்ளையா உங்களை நீங்க ஃபீல் பண்ணுங்க. அவ்வளவு சந்தோஷமா அந்த ஊஞ்சல்ல நீங்க ஆடுறதையும் நீங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதையும் நீங்க பாருங்க. அவர் சிரிக்கிறாரு. உங்களுடைய மன பாரம் எல்லாத்தையும் அப்படியே அந்த பிரசனத்துல அது எல்லாம் விலகி போகிறத உணருங்க. இன்றைக்கும் என்ன நான் யோசித்து பாக்குறேன். அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்து விடுவித்த பொழுது அந்த இயேசுவினுடைய பார்வை இன்றைக்கு வரைக்கும் என் இருதயத்துல மறக்க முடியல. அப்ப இந்த தியானமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அறியாத வயதில் அவருடைய சிரித்த முகமும் அவருடைய அன்பான முகமும் இன்னும் என்னுடைய நினைவுல இருக்குன்னா, நிச்சயமாக அந்த கிறிஸ்து, அந்த இயேசு
இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் அந்த அன்பில தான் அவர் பார்க்கிறார். அவரு அவர் சொல்றாரு, மகளே உன் மேல என் அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அன்பா இருக்கு. என் அன்பை விட்டு உன்னை எதுவும் பிரிக்க முடியாது. அந்த ஊஞ்சல்ல இருந்து இறங்கி அப்படியே நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு அழகான ஒரு ரோஜா பூ. அந்த ரோஜா பூவை பறித்து அதுல இருந்த முட்கள் எல்லாத்தையும் அவர் கைகளினால எடுத்து போட்டுட்டு அந்த பூவை உங்க கரத்துல கொடுக்கறத பாருங்க. அவர் சொல்றாரு, அது எதை உணர்த்துது? இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முட்களை அவர் நீக்கி போடுகிறார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொன்னவர், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொன்னவர், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த முட்கள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடுகிறார். அப்படியே உங்களுடைய மனதின் காயங்கள் எல்லாம் அது ஆறுகிறத நீங்க உணர முடியும். அப்படியே நீங்க அந்த ரோஜா பூவை கையில வச்சுட்டே அவர் கூட நடந்து வந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு டேபிள் அங்க இருக்கு. ஒரு டைனிங் டேபிள் போல ஒரு டேபிள் அந்த இடத்துல அந்த தோட்டத்துல இருக்கு. அங்க நீங்களும் இயேசுவும் இருக்கீங்க. அவர் உங்களுக்காக சில உணவை ஆயத்தப்படுத்தி நல்ல குளிர்ந்த தண்ணீர் அந்த டேபிள்ல இருக்கிறத பாருங்க. நீங்களும் இயேசுவும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுகிறத பாருங்க. அவரே தன்னுடைய கரங்களினால் உங்களுக்கு உணவை ஊட்டுகிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தினாலதான் வார்த்தையின் உணவை நமக்கு ஊட்டி நம்மை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவை நீங்க நோக்கி பாருங்க. நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஏற்பட்ட பசி, தாகம், அன்புக்கான ஏக்கம், இது எல்லாத்தையும் அவருடைய அன்பு உங்களை நிரப்புகிறத நீங்க அனுபவிக்க முடியும். அப்படியே அந்த பகல் நேரம் அப்படியே மாறி இரவு பொழுது வருது. அந்த தோட்டத்துல அந்த இரவு ஒரு பௌர்ணமி இரவு. அங்க அங்க நிலவு அழகா பெருசா தெரியுது. அங்க நட்சத்திரங்கள் அழகா தெரியுது. அப்படியே நீங்களும் இயேசுவும் அந்த புல்வெளியில படுத்திருக்கிறத நீங்க உணருங்க, பாருங்க. அந்த அமைதியான ராத்திரி வேளையில அவர் உங்க கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, இந்த நட்சத்திரங்களை விட எனக்கு நீ மிகவும் முக்கியம். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை நான் ஒரு நாள் விட்டு விலகவும் மாட்டேன் அப்படின்னு மெல்லிய குரல்ல அவர் உங்க காதுகள்ல பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அப்படியே அந்த இரவினுடைய அமைதி, அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறத நீங்க அனுபவிங்க. இந்த நட்சத்திரத்தை விட, இந்த சூரியன் சந்திரனை விட, நான் படைத்த எல்லா சிருஷ்டிப்பை விட நீ எனக்கு விசேஷம். நீ எனக்கு பிரியம். நீதான் என் ரூபவதி. உன்கிட்ட எந்த தவறையும் நான் பார்க்கல, பழுதையும் பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை உணர்ந்தவர்களால் அந்த இருதயம் அப்படியே ஒருமுகப்பட்டிருக்கும்படிக்கு நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அப்பா, அந்த பரிசுத்தவான் எப்படி உங்களை நேசித்தார். சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் உங்களை உண்மையாய் பார்த்தாரே, நிஜமாய் பார்த்தாரே. அந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம் அப்பா.
இன்றைக்கும் அந்த சங்கீதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் உங்க மேல வைத்த அன்பை நாங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நாங்களும் உங்க மேல வைக்கணும்னு விரும்புறோம்ப்பா. எங்க சுய பலத்தினால முடியல. எங்க இருதயத்தை நீர் உமக்கு நேராய் ஒருமுகப்படுத்தும்படி, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படி, உண்மையே எல்லா சூழ்நிலைகளிலும் நிஜமாய் பார்க்கும்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.